தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், இன்று 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் தாக்கல் செய்துள்ளார். என்னென்ன முக்கிய அறிவிப்புகள், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ராம்குமார். அதாவது புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை முதல் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் திங்கட்கிழமை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் இந்த கூட்டத்தொடரானது தொடங்கியது. தொடர்ந்து 2025 மற்றும் 2026 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதி பொறுப்பு வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்து வருகிறார். சரியாக காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் அந்த பட்ஜெட்டை உரையை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க தொடங்கியுள்ளார். தொடர்ந்து இந்த பட்ஜெட் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள், அதாவது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் நிலையில் இது பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டுள்ளார். இந்த 2025-2026 ஆண்டிற்கான இந்த பட்ஜெட் தொகையானது 13,600 கோடிக்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுகிறது. இதில் அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக வரும் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்றும், பால் உற்பத்தி அதிகரிக்கும் வகையில் 50 விழுக்காடு கொண்ட பசுக்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள 2 புகழ்பெற்ற அருங்காட்சியகங்கள் மத்திய அரசு உதவியுடன் புறணமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும், அதாவது ஏற்கனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகள் இலவச அரிசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் வரும் ஆண்டு முதல் இலவச அரிசியுடன் கூடிய 2 கிலோ இலவசமாக கோதுமை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதேபோல் மாணவர்களுக்கான திட்டத்தில், அதாவது பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தில் வாரத்தில் 2 சத்துணவு முட்டைகள் வழங்கப்பட்ட நிலையில் அது வாரத்தில் அனைத்து நாட்களிலும் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு உயர்கல்விக்காக கல்லூரியில் பயில மாணவர்களுக்கு அந்த 3 ஆண்டு கால படிப்புக்கு மட்டும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் அதை அறிவித்துள்ளார். இதேபோல் முதியோர் உதவித்தொகை பெறும் மீனவ பெண்கள் உயிரிழந்தால் அவர்களுக்கு ஈமச்சடங்கு நிதியாக ரூபாய் 15,000 வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதனை 20,000 அவர் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் அமைப்பு சாரா தொழிலாளருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1,500 ஆண்டுதோறும் ரூபாய் 1,500 வழங்கப்பட்ட நிலையில் அது 2,000 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் கிழக்கு, அதாவது ஈசியா சாலையில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என கடந்த பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரைக்கும் அந்த பணிகள் தொடங்கப்படவில்லை. அந்த பணிகள் தொடங்கப்படும் இருந்து அந்த பணிகள் முடிவு பெற்றால் அந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஒவ்வொரு புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 2 கோடியாக இருந்த நிலையில் அதனை 3 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். தொடர்ந்து தற்போது இந்த பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வாசித்து வரும் நிலையில் மேலும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையால் மேலும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். தன்ராஜ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.